Hello friends, welcome to our TNPSC Kingdom. நான் உங்கள் ராஜி. டுடே ஒரு வார்த்தையை வந்து எப்படி பிரித்து எழுதுறது, சேர்த்து எழுதுறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை ஏன் வந்து இப்படி பிரிக்கிறாங்க, ஏன் இப்படி சேர்த்து எழுதுறாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு புணர்ச்சின்ற டாப்பிக்கை வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷனோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரிய சாதனைகள் திடீர் முயற்சியால் அல்ல, ஆனால் தொடர்ச்சியான சிறிய படிகளால் உருவாகின்றனர். நம்மளோட இலக்கு வந்து நம்ம எப்பவுமே ஹையாக தான் வச்சுருப்போம். அந்த இலக்கை அடையிறதுக்கு வந்து நம்ம சின்ன சின்ன முயற்சியை செஞ்சு நம்மளோட இலக்கை அடையணும்னு சொல்லி டுடேயோட மோட்டிவேஷன் இதுதான். இப்போ நம்மளோட டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து புணர்ச்சி. இதில் நம்ம எதை பற்றி எல்லாம் என்னென்ன டாபிக் எல்லாம் பார்க்க போகிறோம்னா, புணர்ச்சினா என்ன, நெக்ஸ்ட்டு வந்து நிலைமொழி வருமொழி இதுனா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி, சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி, குற்றியலுகர ஈறு, புணர்ச்சி விதிகள், இந்த 6 ஹெட்டிங்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து புணர்ச்சினா என்னன்னு பார்க்க போகிறோம். சொற்களை பிரித்து எழுதுவதற்கும் சேர்த்து எழுதுவதற்கும் 2 சொற்களில் ஏற்படும் மாற்றங்களை விளக்கும் புணர்ச்சி இலக்கணம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்ல வந்து பிரித்து எழுதுறோம், சேர்த்து எழுதுறோம், அந்த ரெண்டுக்கும் வந்து ஏன் வந்து இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம புணர்ச்சி இலக்கணத்தை பற்றி கொஞ்சம் பேசிக் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி புணர்ச்சி போகிறதுக்கு முன்னாடி நிலைமொழினா என்ன, வருமொழினா என்ன அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிலைமொழி வருமொழி 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது புணர்ச்சி. சொல்லின் முதலில் நிற்கும் நிலைமொழியோடு அதை தொடர்ந்து வரும் வருமொழி இணைவதை புணர்ச்சி என்கிறோம். நிலைமொழினா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் கூட்டல் அன்னை, இதில் தமிழ் தான் வந்து நிலைமொழி. வருமொழினா அந்த அன்னை வந்து தமிழோட ஜாயின் ஆகுதுல, அதனால அன்னையை வந்து நம்ம வருமொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டும் ஜாயின் ஆகி நம்மளுக்கு தமிழ் அன்னைன்னு உருவாகுதுல, இதை தான் வந்து புணர்ச்சி. அந்த இல்லு பிளஸ் ஆ வந்து லாவா மாறுதுல, அதை தான் வந்து புணர்ச்சி. அங்கே வந்து ரூல் யூஸ் பண்ணுவாங்க, புணர்ச்சியோட ரூல். அது என்னென்ன ரூல்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும் வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்து உயிர் முதல் மெய்முதல் எனவும் பிரிக்கலாம். அந்த நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டரை வச்சு அது உயிரீரா மெய்யீரான்னு சொல்லி நம்ம 2 கேட்டகரைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வருமொழியோட முதல் எழுத்தை வச்சு அது வந்து உயிர் முதலா இல்லை மெய்முதலான்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுறோம். அடுத்து 4th பாயிண்ட் வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் புணர்ச்சிக்குரியன. நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்தும் வருமொழியோட முதல் எழுத்தும் புணர்ச்சிக்குரியன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் கூட்டல் அன்னை, தமிழ் வந்து நிலைமொழி, அன்னைன்றது வருமொழி, ஈக்குவல் டு தமிழ் அன்னை. அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தமிழ் கூட்டல் அரசி, தமிழ் அரசி, நாடு கூட்டல் பண் ஈக்குவல் டு நாட்டுப்பண். அதுக்கப்புறம் உயிரீறுனா என்ன, மெய்யீறுனா என்ன, உயிர் முதல்னா என்ன, மெய் முதல்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயிரீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மெய்யாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். மணி கூட்டல் மாலை, இதுல வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து நீ வந்து உயிர்மை எழுத்து. அந்த உயிர்மை எழுத்தை வந்து நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்னா இன்னு பிளஸ் ஈன்னு சொல்லி பிரிக்கிறோம். அந்த இன்னு பிளஸ் ஈல வந்து ஈன்றது வந்து உயிர் எழுத்து, அதனால இந்த இதை வந்து உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர்மையாக இருந்தாலும் அதன் இறுதியில் நிற்கும் வடிவம் உயிர் என்பதால் அது உயிரீறு எனப்படும். இன்னு பிளஸ் ஈல வந்து ஈன்றது வந்து உயிர் எழுத்துனால அதை வந்து உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த உயிரீருக்கு வந்து வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கலை கூட்டல் அழகு, அதுல லைல வந்து இல் கூட்டல் ஐன் இருக்கா, ஐன்றது வந்து உயிர் எழுத்து, அதனால உயிரீறு. அதுக்கப்புறம் மணி கூட்டல் அடி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மணி கூட்டல் அடி, அந்த நீல வந்து இன்னு பிளஸ் ஈன் இருக்கா, ஈன்றது வந்து உயிர் எழுத்து, ஸோ அதை வந்து உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மெய்யீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு எனப்படும். நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்து வந்து மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா அதை மெய்யீறு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பொன் கூட்டல் வண்டு ஈக்குவல் டு பொன் வண்டு, இன்னுன்றது வந்து மெய்யெழுத்து. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஆள் கூட்டல் இலை ஈக்குவல் டு ஆள் இலை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பல் கூட்டல் பசை ஈக்குவல் டு பற்பசை அப்படின்னு சொல்றாங்க. ஆள் கூட்டல் இலை, ஆள்ல வந்து லாஸ்ட் எழுத்து வந்து இல்லு மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் பல் கூட்டல் பசையில வந்து அதுலயும் இல்லு தான், அதனால அதை வந்து மெய்யீறு அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து உயிர் முதல்.
வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து உயிரிரு மெய்யிரு வந்து நிலைமொழியை வச்சு நம்ம பேசணும். இப்போ உயிர் முதல் மெய் முதல் வந்து வருமொழியை வச்சு நம்ம பேச போறோம். இப்போ உயிர் முதல் வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து வாழை கூட்டல் இலை ஈக்குவல் டு வாழை இலை. வருமொழி வந்து இலை. இலையில வந்து எழுத்து வந்து உயிரெழுத்தா இருக்கிறனால அதை வந்து உயிர் முதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மெய் முதல். மெய் முதல் வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். எக்ஸாம்பிள் வந்து தமிழ் கூட்டல் நிலம் ஈக்குவல் டு தமிழ் நிலம். இதுல வருமொழி வந்து நிலம். அந்த நிலத்துல முதல் லெட்டர் நீ. அந்த நீயை வந்து பிரிக்கிறோம். அந்த நீயை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்து பிளஸ் இ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்து வந்து மெய்யெழுத்தா இருக்கா, அதனால இது வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தாலும் அதன் முதலில் நிற்கும் வடிவம் மெய் என்பதால் அது மெய் முதல் எனப்படும். அந்த நீயை வந்து பிரிக்கிறாங்க இந்து பிளஸ் இ. அதுல இந்துன்றது வந்து மெய் எழுத்து. ஸோ அதை வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் புணர்ச்சி என்பது எழுத்துக்களின் சந்திப்பாகவும் சொற்களின் சந்திப்பாகவும் அமைகிறது. புணர்ச்சின்றது வந்து எழுத்தோட சந்திப்பும் சொல்லோட சந்திப்பாகவும் இருக்கா அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து புணர்ச்சி என்பது எழுத்துக்களும் சொற்களும் ஒளி கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வு. புணர்ச்சி வந்து இன்னொரு விதமா எப்படி சொல்றாங்கன்னா எழுத்து என்ற சொல்லோட ஒளி கூறாகவும் பொருள் கூறாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா புணர்மொழியின் இயல்பு. நம்ம மேல சொன்னோம்ல உயிரிரு மெய்யிரு உயிர் முதல் மெய் முதல், அதை தான் வந்து மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிளோட கீழே கொடுத்துருக்காங்க. புணர்மொழியின் இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். உயிரிரு மெய்யிரு உயிர் முதல் மெய் முதல். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. உயிரிரு கலை கூட்டல் அழகு. அந்த லைல வந்து இல் கூட்டல் ஐன்ற உயிரெழுத்து இருக்கிறனால அதை வந்து உயிரிரு அப்படின்னு சொல்றோம். மெய்யிருனா நிலைமொழியில வந்து லாஸ்ட் எழுத்து வந்து மெய்யெழுத்தா இருக்கணும். ஸோ மண் கூட்டல் குடம், அதுதான் வந்து மெய்யிருக்கு எக்ஸாம்பிள். அடுத்து உயிர் முதல்னா வருமொழியில ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்தா இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வாழை கூட்டல் இலை ஈக்குவல் டு வாழை இலை. அடுத்து மெய் முதல்ல வந்து வருமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிர்மெய் எழுத்தா இருந்தாலும் அந்த லெட்டரை வந்து நம்ம எப்படி பிரிக்கும் போதுல அதுல வந்து மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அது வந்து மெய் முதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாழை கூட்டல் மரம் ஈக்குவல் டு வாழை மரம். அந்த மேவை பிரிக்கும் போதுல இம்மு பிளஸ் ஆன்னு சொல்லி நம்ம பிரிப்போம். அந்த இம்முன்றது வந்து மெய்யெழுத்து. ஸோ அதை வந்து நம்ம மெய் முதல் அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழி இறுதி எழுத்தாகவும் வருமொழி முதல் எழுத்தாகவும் எழுத்துக்கள் சந்திக்கும் முறையை 4 விதமாக பிரிக்கலாம். சொற்புணர்ச்சியில நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டரும் வருமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் சந்திக்கும் முறையை வச்சு இதை வந்து 4 விதமா கேட்டகரைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் பிளஸ் உயிர், செகண்ட் வந்து மெய் பிளஸ் உயிர், தேர்ட் வந்து உயிர் பிளஸ் மெய், ஃபோர்த் வந்து மெய் பிளஸ் மெய். அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளோட பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் பிளஸ் உயிர். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மலை கூட்டல் அருவி. அந்த நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் லை. அந்த லையை நம்ம எப்படி பிரிப்போம்? இல் கூட்டல் ஐ. அதனாலதான் இந்த சந்திப்புல வந்து ஐன்ற லெட்டர் ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வருமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்து. ஸோ ஐ கூட்டல் ஐ ரெண்டுமே உயிர் கூட்டல் உயிர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மெய் கூட்டல் உயிர். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து தமிழ் கூட்டல் அன்னை. அதுல வந்து நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து இல்லுன்றது வந்து மெய்யெழுத்து. நெக்ஸ்ட் வந்து வருமொழி அன்னைன்றதான் வந்து வருமொழி. அது உயிர் எழுத்துன்றனால இல் கூட்டல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதைத்தான் வந்து இந்த சைடு வந்து மெய் கூட்டல் உயிர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து தேர்டு வந்து உயிர் கூட்டல் மெய். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து தென்னை கூட்டல் மரம்.
அந்த நையை வந்து இன்னு பிளஸ் ஐன்னு சொல்லி பிரிப்போம். ஸோ சந்திப்பில் ஐன்னு போட்டிருக்காங்க, ப்ளஸ் மெய் வந்து வருமொழி இங்கே வருமொழி வந்து மரம். அந்த மரத்தை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்னா, மரத்தை பிரிக்க மாட்டோம், சாரி, மாவை வந்து பிரிப்போம். மா வந்து எப்படி பிரிப்போம்னா இம்மு பிளஸ் ஆன்னு சொல்லி பிரிப்போம். ஸோ இம்மு மட்டும் இங்கே போட்டிருக்காங்க, அந்த இம்முன்றது வந்து மெய். அடுத்து ஃபோர்த்து வந்து மெய் கூட்டல் மெய். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தேன் கூட்டல் மலை. நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து இன்னு. ஸோ இன்னுன்றது வந்து மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் வருமொழியில மலையில மான்ற லெட்டர்ல வந்து இம்மு பிளஸ் ஆன் இருக்கு. அந்த இம்முன்ற லெட்டர் வந்து மெய்யெழுத்து. ஸோ அதை வந்து நம்ம மெய் கூட்டல் மெய் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ எழுத்துக்களின் அடிப்படையில் புணர்ச்சி வந்து என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சொற்களின் அடிப்படையில் புணர்ச்சி வந்து நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இலக்கண வகையால் சொற்கள் 4 வகைப்படும். என்னென்ன சொல்லுனா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெயர் சொல்லுனா ஏதாவது ஒரு பெயரை குறிக்கிறது தான் வந்து பெயர் சொல். ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன், காந்தி, அந்த மாதிரி இதுதான் வந்து பெயர் சொல். நெக்ஸ்ட் வந்து வினைச்சொல்னா எதையாவது ஒரு ஆக்ஷனை வந்து செய்கிறத தான் வந்து நம்ம வினைச்சொல்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து சாப்பிட்டான், உண்டான், தூங்கினான், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இடைச்சொல்னா பெயர் வினையோடு சார்ந்து வருவது. பெயரையும் வினையையும் சேர்ந்து சொல்றத தான் நம்ம வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பகலும் இரவும், உம்முன்ற சொல் வரும், எண்ணும் எழுத்தும், அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம வந்து இடைச்சொல் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்த்து வந்து உரிச்சொல், பெயர் வினையின் தன்மையை மிகுதிப்படுத்துவது. அதை பெயரையும் வினையையும் கொஞ்சம் சிறப்பிச்சு கூறுறதான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சால சிறந்தது, மாநகரம். மாநகரம்னா மானா பெரிய நகரம் சொல்லாம அதை மாநகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறாங்க. நிலைமொழி பிளஸ் வருமொழி, எக்ஸாம்பிள் புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து நிலைமொழியும் வருமொழியும் ரெண்டுமே பெயரா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி வருது, புணர்ச்சியை வந்து நம்ம என்ன மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிலைமொழி வந்து கனி பிளஸ் வருமொழி வந்து சாறு, ரெண்டுமே பெயர் தானே. அதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா கனிச்சாறு, இச்சு போட்டு எழுதுறோம். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பெயராகவும் ஒரு வினையாகவும் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெயர் வந்து தமிழ் பிளஸ் வினை வந்து படி, அப்போ அதை எப்படி எழுதுறோம்னா தமிழ் படி அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்து தேர்ட் வந்து ரெண்டுமே ஆக்ஷனாக இருந்துச்சுன்னா அப்போ நடந்து கூட்டல் செல், நடந்து செல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு பெயராகவும் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. படித்த கூட்டல் நூல் ஈக்குவல் டு படித்த நூல். இவற்றில் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்தே வருகின்றனர். மேலே பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையையும் சார்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் நிலைமொழியாகவும் வருமொழியாகவும் வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியே ஆகும். இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் நிலைமொழி இல்லாட்டி வருமொழி எதுல வந்தாலும் அதோட புணர்ச்சி வந்து அந்த எழுத்துக்கள்ல வந்து என்ன மாதிரி புணர்ச்சி வந்து விதி வந்து யூஸ் ஆகுதோ அதே தான் வந்து அதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இருவகைப்படுத்தலாம். புணர்ச்சியை வந்து 2 விதமா ஸ்பிளிட் பண்றாங்க. ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி, செகண்ட் வந்து விகார புணர்ச்சி. ஃபர்ஸ்ட் வந்து இயல்பு புணர்ச்சினா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும். எந்த விதமான மாற்றமும் இல்லாம அப்படியே வந்து நம்ம வார்த்தையை வந்து சேர்த்து எழுதுறதான் வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து வாழை கூட்டல் மரம் ஈக்குவல் டு வாழை மரம். அப்படியே 2 வாழை பிளஸ் மரம் சொல்லி பிரிச்சிருக்கு, அதை அப்படியே நம்ம ஜாயின் பண்றோம். எந்த விதமான எழுத்தும் மிடில்ல வந்து ஆட் பண்ணல, அதை தான் வந்து நம்ம இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து செடி கூட்டல் கொடி ஈக்குவல் டு செடி கொடி. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து மண் கூட்டல் மலை ஈக்குவல் டு மண்மலை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விகார புணர்ச்சி. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி எனப்படும். பிரிச்சு எழுதுறதுல வந்து ஏதாவது ஒரு லெட்டரை வந்து ஆட் பண்றோம், இல்லாட்டி அதை வந்து எழுதாம போறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன புணர்ச்சின்னு சொல்றோம்னா விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அவை தோன்றல், திரிதல், கெடுதல்.
இந்த மூணுக்குமே வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கல்லூரி ப்ளஸ் சாலை ஈக்குவல் டு கல்லூரி சாலை. இதில் வந்து இச்சின்ற எழுத்து வந்து புதுசாக தோன்றிருக்கு, அதனால நம்ம அதை தோன்றல் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பல் கூட்டல் பசை ஈக்குவல் டு பற்பசை. அந்த இல்லுன்ற லெட்ரு வந்து திரிஞ்சு இருறா மாறி இருக்கு, ஸோ அதை வந்து திரிதல் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து புறம் கூட்டல் 400 ஈக்குவல் டு புறநானூறு. இங்கே இம்முன்ற லெட்ரு வந்து அதாவது அது காணாம போயிடுச்சு, கெடுதல் அப்படின்றதுல வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து குற்றிய லுகர ஈறு. சார்பெழுத்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும் சொல்லி நம்மளுக்கே தெரியும். அது என்னென்ன இதுன்னு சொல்லி பார்ப்போம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படுமா, அந்த 10ஐயும் ஒரு தடவை பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம். இதுதான் வந்து சார்பெழுத்தோட 10 வகைகள். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னதுன்னா, சார்பெழுத்துக்களுள் ஆயுதம் சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. ஆயுத எழுத்து வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்லையும் லாஸ்ட்லையும் வராது, அது எப்பவுமே மிடில்ல மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் இக்காலத்தின் சொல்லின் முதலில் வரா. குற்றிய லுகர சொல்லும் குற்றிய லிகர சொல்லும் வார்த்தையோட ஃபர்ஸ்ட்ல வந்து எப்பவுமே வராது. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து சார்பெழுத்துக்களுள் குற்றிய லுகரத்தின் 6 வகைகளும் சொல்லின் இறுதியில் வரும். குற்றிய லுகரத்துல வந்து ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்கான், அது வந்து எப்பவுமே சொல்லோட லாஸ்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குற்றிய லுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி குற்றிய லுகர ஈறு. குற்றிய லுகரம்னா என்னென்ன எழுத்துக்கள்னா, ஃபர்ஸ்ட் வந்து குற்றிய லுகரம்னா என்ன பார்ப்போம். குற்றிய லுகரத்தை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்னா, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். குற்றிய லுகரம்னா குற்றிய லுகரத்துக்கு வந்து ஒரு மாத்திரை, அந்த ஒரு மாத்திரையில இருந்து அது வந்து குறைஞ்சு ஒழிக்கிறனால அதை வந்து நம்ம குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம். குற்றிய லுகரத்துல வந்து என்னென்ன லெட்டர் வரும்னா, குசுடு துபுரு, கு சு டு து புரு, குசுடு துபுரு, இந்த 6 லெட்டர் மட்டும்தான் வரும். இந்த 6 லெட்டரும் நிலைமொழியோட ஈற்றுல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா குற்றிய லுகர ஈறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் எக்ஸாம்பிள் வீடு கூட்டல் இல்லை ஈக்குவல் டு வீடு இல்லை. இதுல 2ல வந்து இட்டு பிளஸ் ஊ, அப்ப அதுல வந்து குற்றிய லுகரம் வந்து இருக்கு, அது ஈற்றுல இருக்கிறனால இந்த இதை வந்து நம்ம குற்றிய லுகர ஈறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த குற்றிய லுகரத்துல வந்து 6 வகைப்படுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது என்னென்னதுன்னா, நெடில் தொடர் குற்றிய லுகரம், உயிர் தொடர் குற்றிய லுகரம், வன் தொடர் குற்றிய லுகரம், மென்தொடர் குற்றிய லுகரம், இடைத்தொடர் குற்றிய லுகரம், ஆயுத தொடர் குற்றிய லுகரம். இதுல வந்து நெடில் தொடர் குற்றிய லுகரத்துல வந்து எப்பவுமே வந்து நெடில் தொடர்ல வந்து நிலைமொழி வந்து 2 லெட்டர்ல மட்டும்தான் அதோட வார்த்தை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து உகரத்துல வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வீடு கூட்டல் இல்லை, அந்த 2ல வந்து இட்டு பிளஸ் ஊன்னு சொல்லியிருக்கா, அதுவும் இது 2 லெட்டர் தான். ஸோ இதை வந்து நம்ம நெடில் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து உயிர் தொடர் குற்றிய லுகரம்னா முரடு, அந்த முரடுல வந்து மிடில் லெட்டர் வந்து உயிர்மை எழுத்தா இருந்துச்சுன்னா அது வந்து உயிர் தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முரடு பிளஸ் காலை ஈக்குவல் டு முரட்டு காலை. அடுத்து வன் தொடர் குற்றிய லுகரம், அதுல வந்து வல்லின லெட்டர் வந்து இருக்கணும். ஸோ அச்சு கூட்டல் பலகை ஈக்குவல் டு அச்சு பலகை, அந்த இச்சுன்றது வந்து வல்லின லெட்டர். அதுக்கப்புறம் மென்தொடர் குற்றிய லுகரத்துல வந்து மெல்லின லெட்டர் வந்து நிலைமொழியில வந்து இருக்கணும். பஞ்சு கூட்டல் பொதி ஈக்குவல் டு பஞ்சு பொதி. இன்ச்சுன்றது வந்து மென்தொடர் மெல்லினம் தானே, ஸோ அது இருக்கிறனால இதை வந்து மென்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து 5th வந்து இடைத்தொடர் குற்றிய லுகரத்துல வந்து இடையின லெட்டர் இருக்கணும். மார்பு கூட்டல் கூடு ஈக்குவல் டு மார்பு கூடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃபைனலா வந்து ஆயுத தொடர் குற்றிய லுகரம், அதுல வந்து ஆயுத லெட்டர் இருக்கணும். எஃகு கூட்டல் கம்பி ஈக்குவல் டு எஃகு கம்பி. இப்போ இந்த வீடியோல வந்து ஒரு 6 வீடியோ மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு 6 டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதிகள்.
சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் என்பர். நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டரும் வருமொழியோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஏன் வந்து இப்படி மாறி இருக்குன்னு சொல்லி ஒரு டெஃபனிஷனை கொடுக்கறதான் வந்து நம்ம புணர்ச்சி விதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த புணர்ச்சி விதியால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். புணர்ச்சி விதிகளின் பயன்கள்: மொழியை பிழையின்றி கையாள, பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறிய, மொழி ஆளுமையை புரிந்து கொள்ள. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லாங்குவேஜை வந்து எந்த விதமான பிழை இல்லாமல் நம்மளால யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த விதி வந்து மெயினாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இப்போ செய்யுள்ளனா இந்த விதியை யூஸ் பண்ணனால தான் நம்ம வார்த்தையை வந்து பிரித்து நம்மளுக்கு ஈஸியாக வர மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது. அதுக்கு வந்து இந்த புணர்ச்சி விதி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட மொழியோட தனித்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விதி வந்து மெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடன்படு மெய் புணர்ச்சி. ஈ ஈ ஐ வழி யவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுனி விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய் என்றாகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடன்படு மெய் புணர்ச்சினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது வந்து மேலே கொடுத்துருக்கிறது வந்து ரூல். உயிரெழுத்தை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடன்படு மெய் என்பர். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நிலைமொழியில வந்து ஒரு லெட்ரு, அந்த லெட்டரோட இறுதியில வந்து உயிரெழுத்தும், அதுக்கப்புறம் வருமொழியில வந்து ஒரு வேர்டு, அதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்து. இந்த ரெண்டு உயிரெழுத்தும் ஒன்று சேராது. அதை வந்து ஒன்று சேர்ப்பதற்காக அங்க வந்து ஒரு மெய்யெழுத்து வந்து தோன்றும். அதை தான் வந்து உடன்படு மெய் என்பர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஈஸியா நம்ம இன்னொரு டெஃபினேஷனா எப்படி சொல்லலாம்னா, நிலைமொழியின் இறுதியில் உயிரெழுத்தும் வருமொழியின் முதலில் உயிரெழுத்தும் சேரும்போது அவ்விரு உயிர்களையும் இணைக்க இடையில் தோன்றும் மெய்யெழுத்தை உடன்படு மெய் எனப்படும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் கீழே பார்ப்போம். நிலைமொழியின் ஈற்றில் ஈ ஈ ஐ என்னும் உயிர் எழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர் எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்றை முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அந்நிலையில் யகரம் உடன்படு மெய்யாக வரும். இப்ப நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் நம்ம பிரிக்கும் போதுல ஈ இல்லாட்டி ஈ அப்படி இல்லாட்டி ஐன்ற லெட்டர் வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம மெய்யெழுத்து வந்து எந்த மெய்யெழுத்தை யூஸ் பண்ணுவோம்னா யகரம் சொல்லி அந்த மெய்யெழுத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து மேலே சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மணி கூட்டல் அழகு ஈக்குவல் டு, அந்த நீயை வந்து நம்ம எப்படி பிரிக்குவோம்னா இன்னு பிளஸ் ஈன்னு சொல்லி பிரிக்கிறோம். அதுல ஈன்ற எழுத்து இருக்கா, ஈன்ற எழுத்து வந்து உடன்படு மெய் வந்து நம்ம என்னவா யூஸ் பண்றோம், யகரத்தை யூஸ் பண்றோம். அதனாலதான் மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி ஈ கூட்டல் ஆ வந்து யாவா மாறிடுது. அதனாலதான் மணி அழகு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து தீ கூட்டல் எரி. இந்த தீயில வந்து இத்து பிளஸ் ஈன்னு சொல்லி இருக்கு. ஸோ ஈன்ற லெட்டர் வந்திருக்கனால யகரத்தை வந்து உடன்படு மெய்யா நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தீ பிளஸ் இ பிளஸ் எரி ஈக்குவல் டு இந்த இ பிளஸ் ஏ வந்து ஏவா மாறிடுது, தீ எரி அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து ஓடை பிளஸ் ஓரம். அந்த டையில வந்து இட்டு பிளஸ் ஐன்னு இருக்கிறனால ஐன்ற லெட்டர் வந்து இருக்கிறனால அதுக்கு வந்து உடன்படு மெய் வந்து எதா வரும்னா யகரம் வரும். ஸோ ஓடை பிளஸ் இ பிளஸ் ஓரம் ஈக்குவல் டு ஓடையோரம். அந்த இ பிளஸ் ஓ வந்து யோவா மாறுது. அதனாலதான் ஓடையோரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 லெட்டர் போக மீதி உள்ள உயிரெழுத்து வந்தா நம்ம உடன்படு மெய்யா நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா யூஸ் பண்ண போறோம்ன்றத வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். இ ஈ ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும்போது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களுள் ஏதேனும் ஒன்று வந்து புணர்கையில் வகரமை தோன்றும். வகர லெட்டரை வந்து நம்ம யூஸ் பண்றோம். வகரம்னா ஒன்றும் இல்லை, இவ்வுன்ற லெட்டரை வந்து யூஸ் பண்ண போறோம். மேல இருக்க சொன்ன 3 லெட்டரை தவிர 12 உயிரெழுத்துல மேல இருக்க 3 லெட்டரை
தவிர மீதி உயிரெழுத்து வந்துச்சுன்னா இவ்வுன்ற லெட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பல கூட்டல் உயிர் ஈக்குவல் டு பல. பலல வந்து லால வந்து இல்லு பிளஸ் ஆன்ற உயிரெழுத்து இருக்கிறனால இவ்வுன்ற லெட்டரை வந்து நம்ம நடுவுல வந்து சேர்க்கிறோம். அதனாலதான் பல பிளஸ் இவ் பிளஸ் உயிர் ஈக்குவல் டு பல உயிர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பா பிளஸ் இனம் ஈக்குவல் டு, அந்த பாவை எப்படி பிரிப்போம், இப்பு பிளஸ் ஆன்னு சொல்லி பிரிப்போம். ஆன்ற உயிரெழுத்து வர்றனால இவ்வுன்ற மெய்யெழுத்தை வந்து இடையில வந்து சேர்க்கிறாங்க. ஸோ பா கூட்டல் இவ் கூட்டல் இனம், இவ் பிளஸ் இ வந்து வியா மாறிடுது. ஸோ பாவினம் அப்படின்னு மாறுது. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிரெழுத்துக்களுள் ஏதேனும் ஒன்றை முதலாவதாக உடைய சொற்கள் வந்து புணர்கையில் யகரமோ அல்லது வகரமோ தோன்றும். நிலைமொழி வந்து ஈராக வந்து நிலைமொழியில வந்து ஏகாரம் சொல்லி லெட்ரு வந்துச்சுன்னா வந்தா அதுக்கப்புறம் வருமொழியில வந்து உயிரெழுத்துல எதையாவது ஒரு லெட்டரை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சுன்னா சொற்கள்ல வந்து நம்ம நடுவுல வந்து என்ன மெய்யெழுத்தை சேர்ப்போம்னா யகரம் ஈன்ற மெய்யெழுத்தை சேர்ப்போம், இல்லாட்டி இவ்வுன்ற எழுத்தை வந்து நம்ம சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சே கூட்டல் அடி ஈக்குவல் டு சே பிளஸ் இ பிளஸ் அடி ஈக்குவல் டு சே அடி அப்படின்னு சொல்லி மாறுது. ஈன்னு சேர்க்கலாம், இல்லாட்டி இவ்வுன்னு சேர்க்கலாம். ஈன்னு சேர்க்கும் போதுல சேயடின்னு மாறுது, இவ்வுன்னு போடும் போதுல சேவடி அப்படின்னு சொல்லி மாறுது. அதே மாதிரிதான் தே கூட்டல் ஆரம் ஈக்குவல் டு தே பிளஸ் இவ்வு பிளஸ் ஆரம் ஈக்குவல் டு தேவாரம் அப்படின்னு சொல்லி மாறுது. இவ்வுன்ற லெட்டரை வந்து ஈக்குவல் டு தேவாரம். இங்க ஈன்ற லெட்டரை போட்டா தேயாரம் அப்படின்னு சொல்லி மாறும். தமிழ்ல வந்து அப்படி எந்த விதமான வார்த்தையும் இல்லாதனால நம்ம இவ்வுன்ற லெட்டரை வந்து இங்க யூஸ் பண்றோம். அதனாலதான் தேவாரம் அப்படின்னு சொல்லி மாறுது. அதுக்கப்புறம் மேலே சொன்னேன் அதே தான் வந்து கீழே வந்து பாயிண்டா கொடுத்துருக்காங்க. நிலைமொழி ஈறு இ ஐ ஆயின் யகரம் உடன்படும் மெய்யாக வரும். நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டரை வந்து இ ஐ இந்த 3 லெட்டருக்குள்ள வந்துச்சுன்னா உடன்படும் மெய் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா யகரத்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து நிலைமொழி ஈறு ஏனைய உயிர்களாயின் வகரம் உடன்படும் மெய்யாக வரும். நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து ஐய தவிர மீதி உயிரெழுத்து வந்துச்சுன்னா நம்ம வகரத்தை தான் வந்து உடன்படுமையா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் வந்து நிலைமொழி ஈறு ஏகாரம் ஆயின் யகரம் அல்லது வகரம் ஆகிய இரு உடன்படுமைகளும் வரும். நிலைமொழியோட ஈறு வந்து ஏகாரம் அந்த லெட்டர்ல ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம யகரம் ஈன்ற லெட்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி இவ்வுன்ற லெட்டரை வந்து நம்ம உடன்படுமையா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலைமொழி இறுதியில் ஈராக இருந்தும் குற்றியலுகரமாக இருப்பின் இவ்விதி பொருந்தாது. நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து ஈரா இருக்கணும். அந்த ஈரா இருந்தாலும் அதுல வந்து குற்றியலுகர எழுத்து இருந்துச்சுன்னா இந்த ரூல் வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குற்றியலுகரம்னா குசுடு துபுரு, அந்த 6 லெட்டர்ல ஏதாவது ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த விதி வந்து யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விதி வந்து என்னதுன்னா, இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் விதி வந்து ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுனி வெறுமையும் உயிர்வரின் உடன்படு மெய் என்றாகும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அதாவது இன்னொரு தடவை சொல்லணும்னா ஐ இந்த 3 லெட்டரும் வந்து நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டரை பிரிக்கும் போதுல இந்த 3 லெட்டரும் வந்துச்சுன்னா உடன்படு மெய்யா வந்து நம்ம ஈன்ற யகரம்னா ஈன்ற லெட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 லெட்டரை தவிர மீதி உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா இவ்வுன்ற லெட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து குற்றியலுகரமா இருக்கணும், வருமொழியோட முதல் லெட்டர் வந்து உயிரெழுத்தா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர்ல வந்து உகரம் லெட்டர் இருக்குமா, அந்த உகரம் வந்து போயிட்டு
மெய்யெழுத்தை மட்டும் விட்டுட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வட்டு கூட்டல் ஆடினான், இந்த டூல வந்து இட்டு பிளஸ் ஊன்னு சொல்லியிருக்கான். அந்த உகரம் வந்து மறைஞ்சி இட்டை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வா இட் அடுத்து ஒரு இட்டு வரும் பிளஸ் ஆடினான், இட்டு கூட்டல் ஆ வந்து டாவா மாறிடுது. ஸோ வட் ஆடினான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இட்டு வர வா இட் இட்டு அந்த இதுக்கு வந்து என்ன ரூல் யூஸ் பண்றாங்கன்னா உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அதாவது உயிரெழுத்துல உள்ள அந்த ஊ வந்து மெய்யை விட்டுட்டு போகும், இட்டை விட்டுட்டு ஊ மட்டும் ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வா இட் இட் பிளஸ் ஆடினான், இது வந்து எப்படி மாறுதுன்னா இதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்றாங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி வட் ஆடினான் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து மாறுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா நிலைமொழி இறுதி குற்றியலுகரம் யகர முதன்மொழியோடு புணரும் பொழுது உகரம் இகரமாக தெரியும். அதாவது நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் வந்து குற்றியல் உகரமா இருக்கணும். அதுக்கப்புறம் வருமொழியில வந்து யகரத்துல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா நிலைமொழியில உள்ள உகரம் வந்து இகரமா நம்மளுக்கு மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொக்கு கூட்டல் யாது ஈக்குவல் டு கொக்கி யாது. இதுல வந்து நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர் கூன்றது வந்து குற்றியலுகர எழுத்து. ஸோ கூல வந்து இக்கு பிளஸ் ஊன்னு சொல்லி இருக்கும். அந்த ஊ வந்து மறைஞ்சி அந்த உகரம் வந்து இகரமா கன்வெர்ட் ஆகுது. இக்கு பிளஸ் ஊ வந்து இக்கு பிளஸ் ஈயா மாறுது. அப்ப இக்கு பிளஸ் ஈ வந்து கீயா மாறுது. அதனாலதான் இந்த ஆன்சர்ல வந்து கொக்கியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு என்ன விதி யூஸ் பண்றாங்கன்னா எவ்வரின் ஈயாம் அப்படின்னு சொல்ற விதியை வந்து யூஸ் பண்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து சில இடங்களில் நிலைமொழி இறுதி முற்றியலுகரம் உயிர் முதன்மொழியோடு புணரும் போது தான் ஊர்ந்து வந்த மெய்யை விட்டு மறையும், பின் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி புணரும். மேல சொன்னதை தான் சொல்லியிருப்பாங்க. கதவு பிளஸ் அடைப்பான், அந்த ஊல வந்து இவ்வு பிளஸ் ஊன்ற லெட்டர் இருக்கும். அந்த ஊ வந்து மறைஞ்சி இவ வந்து விட்டுட்டு போகும். அதனாலதான் கதவ் பிளஸ் அடைப்பான், இவ்வு பிளஸ் ஆ வந்து வா, ஸோ கதவடைப்பான்னு சொல்லி மாறுது. அதுக்கு அதே ரூல் தான். அந்த ஊ வந்து இவ்வு பிளஸ் ஊவா, அதுக்கு ரூல் வந்து உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், அந்த எழுத்துல இருந்து ஊ வந்து விட்டுட்டு போகும், மெய்யை விட்டுட்டு ஊ வந்து மட்டும் வெளியே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காத இவ் பிளஸ் அடைப்பான், இதுக்கு வந்து என்ன ரூல் யூஸ் பண்றாங்கன்னா எவ்வரின் ஈயாம் முற்று மற்றோரோ வழி அப்படின்ற விதிப்படி கதவடைப்பான் என்றானது அப்படின்னு சொல்லி மாறுது சொல்லு. அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட் வந்து இட் இர் என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்களுள் மறுமொழியோடு சேரும்போது ஒற்று ரெட்டித்து புணரும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எப்படி இருக்கும்னா வீடு கூட்டல் தோட்டம், இதுல வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. ஓகேவா, வீடு கூட்டல் தோட்டம் அந்த டூல வந்து இட்டு பிளஸ் ஊன்ற லெட்டர் இருக்கும். அந்த இட்டு வந்து ரெட்டித்து புணரும் சொல்லி ஒற்று வந்து ரெட்டித்து புணருமா, ஸோ அதுதான் வந்து வீடு பிளஸ் தோட்டம் ஈக்குவல் டு வீட்டு பிளஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லி மாறும். அதுக்கப்புறம் அந்த தோக்கு இணையான ஒற்றெழுத்து மெய்யெழுத்து வந்து நம்மளுக்கு வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி மாறும். அதுக்கப்புறம் காடு கூட்டல் மரம் ஈக்குவல் டு அந்த டூல வந்து இட்டு பிளஸ் ஊன்ற லெட்டர் இருக்கும். ஸோ அது வந்து ஒற்று வந்து ரெட்டித்து புணரும், அதனால காட்டு அப்படின்னு சொல்லி மாறும். காட்டு பிளஸ் மரம் ஈக்குவல் டு காட்டு மரம் அப்படின்னு மாறுது. அதுக்கப்புறம் முரடு பிளஸ் காலை ஈக்குவல் டு முரட்டு பிளஸ் காலை ஈக்குவல் டு முரட்டு காலை, அந்த டூ வந்து இட்டு பிளஸ் ஊ, அந்த இட்டுன்ற லெட்டர் வந்து ரெட்டித்து புணரனால தான் முரட்டு பிளஸ் காலை ஈக்குவல் டு முரட்டு காலை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து பகட்டு பிளஸ் பகடு பிளஸ் வாழ்க்கை ஈக்குவல் டு பகட்டு பிளஸ் வாழ்க்கை, அந்த டூ வந்து ரெட்டித்து புணரும். ஸோ அதனால தான் அந்த டூ வந்து இட்டு பிளஸ் ஊ, இட்டு வந்து இன்னொரு தடவை வரனால தான் பகட்டு
கூட்டல் வாழ்க்கை ஈக்குவல் டு பகட்டு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இட்டு வச்சு பார்த்தோம். இப்போ இரு வச்சு பார்க்கணும். இருக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சோறு கூட்டல் பானை, அந்த ரூலை வந்து இற்று பிளஸ் ஊ இருக்கும். ஸோ அது வந்து ரெட்டித்து புணரனால சோற்று அப்படின்னு மாறுது. சோற்று பிளஸ் பானை ஈக்குவல் டு சோற்று பானை அப்படின்னு மாறுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஆறு கூட்டல் நீர் ஈக்குவல் டு ஆற்று, அந்த ரூ வந்து அதில் உள்ள ஒற்று வந்து ரெட்டித்து புணர்றனால ஆற்று அப்படின்னு சொல்லி மாறுது. ஆற்று பிளஸ் நீர் ஈக்குவல் டு ஆற்று நீர் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் வயிறு பிளஸ் பசி ஈக்குவல் டு வயிற்று பிளஸ் பசி ஈக்குவல் டு வயிற்று பசி அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு என்ன ரூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா, நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றிய லுகரங்களுள் இட் இர் ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே, அந்த இட்டு இருன்ற ஒற்று வந்து ரெட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்ததை ஒரு சின்ன பாக்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. புணர்ச்சியை வந்து நம்ம ரெண்டு விதமா கேட்டகரைஸ் பண்றோம். ஒன்று இயல்பு, இன்னொன்று விகாரம். இயல்புனா எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே வந்து சேர்த்து எழுதுறது தான் வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. பொன் கூட்டல் வலை ஈக்குவல் டு பொன் வலை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுக்கப்புறம் விகாரம்னா ஏதாவது ஒரு லெட்டர் வந்து புதுசாக தோன்றிருக்கும், இல்லாட்டி அதுவே வந்து திரிஞ்சிருக்கும், இல்லாட்டி அந்த லெட்டரே வராமல் வேற லெட்டர் வரும். அதை தான் வந்து நம்ம விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பூ பிளஸ் கூடை ஈக்குவல் டு பூ கூடை. இதுல வந்து இக்குன்ற லெட்டர் வந்து தோன்றிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கல் கூட்டல் சிலை ஈக்குவல் டு கற்சிலை. இதுல வந்து இல்லுன்ற லெட்டர் வந்து இர்ரா சொல்லி திரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து கபிலர் பிளஸ் பரணர் ஈக்குவல் டு கபில பரணர். இதுல இருன்ற லெட்டர் வந்து கெட்டிருக்கு, அதனால இதை வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து உடன்படுமைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம்ல. நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர்ல இ இந்த 3 லெட்டரும் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஈன்ற லெட்டரை வந்து மெய்யெழுத்தா சேர்ப்போம். அதுதான் வந்து உடன்படுமை. இதுல வந்து மணி கூட்டல் அடி, இந்த நீல வந்து இன்னு பிளஸ் ஈன்ற உயிரெழுத்து வந்திருக்கனால இதை வந்து எப்படி போடுறாங்கன்னா மணி பிளஸ் இ பிளஸ் அடி, இ பிளஸ் ஆ ஈக்குவல் டு யாவா மாறுது, அதனாலதான் மணி அடி அப்படின்னு சொல்லி போடுறோம். அதுக்கப்புறம் குரு பிளஸ் அருள், இந்த ரூலை வந்து இரு பிளஸ் குரு பிளஸ் அருள் ஈக்குவல் டு குரு அருள். அதுக்கப்புறம் தே கூட்டல் இலை ஈக்குவல் டு தே இலை. அதுக்கப்புறம் ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து தே கூட்டல் ஆரம் ஈக்குவல் டு தேவாரம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இங்க வந்து தே கூட்டல் ஆகாரம், இதுல வந்து இந்த ஏகார விதியை யூஸ் பண்ணோம்ல. ஏகாரம்ன்ற நிலைமொழியோட ஈற்றெழுத்துல வந்து ஏகாரன்ற வந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம யகரம் இல்லாட்டி வகரம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இங்க வந்து தே பிளஸ் இவ்வு பிளஸ் ஆரம் ஈக்குவல் டு இவ்வு பிளஸ் ஆ வந்து வாவா மாறுது. ஸோ தேவாரம் அப்படின்னு சொல்லி மாறிடுது. அதுக்கப்புறம் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம்னா நிலைமொழியோட ஈற்றெழுத்துல வந்து குற்றியல் உகர எழுத்து இருக்கணும். அந்த உகர எழுத்துல வந்து உகரம் வந்து மறைஞ்சி அந்த மெய் வந்து பக்கத்துல உள்ள வறுமொழியோட சேர்ந்து புணரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எனது கூட்டல் உயிர், இந்த தூளை வந்து இத்து பிளஸ் ஊன்ற லெட்டர் இருக்குது. இத்து பிளஸ் ஊன்ற லெட்டர் இருக்கா, அப்ப ஊ வந்து போயிடும். என்ன ரூல் யூஸ் பண்ணோம்னா உயிர் வரி நுக்குரல் மெய்வீட்டோடும், அந்த ஊன்ற லெட்டரை மெய்யை விட்டுட்டு அந்த ஊன்ற லெட்டர் வந்து போயிருது. அப்ப இத் பிளஸ் உயிர், இத்து பிளஸ் ஊ வந்து மறுபடியும் தூவா மாறுது. அதனாலதான் வந்து எனதுயிர் அப்படின்னு சொல்லி மாறுது. அதே மாதிரிதான் அடுத்த எக்ஸாம்பிள் நாடு கூட்டல் யாது ஈக்குவல் டு நாடு யாது. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து நிலவு கூட்டல் ஒளி ஈக்குவல் டு நிலவொளி அப்படின்னு சொல்லி மாறுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ரூல் பார்க்குறோம்னா முற்றியல் உகர புணர்ச்சி. இதுவும் குற்றியல் உகர புணர்ச்சி மாதிரி தான், சிமிலர் தான், ஓரளவு சிமிலர் தான். நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரமும் குற்றியல் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். நிலைமொழியோட லாஸ்ட் லெட்டர்ல வந்து உகரம்ன்ற லெட்டர் இருக்கும். அந்த
மெய்யை விட்டுட்டு உகரம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வரவறிந்தான் ஈக்குவல் டு வரவு கூட்டல் அறிந்தான். இதுல வரவுல வந்து ஊல வந்து இவ்வு பிளஸ் ஊன்ற லெட்டர் இருக்கு. ஸோ அந்த ஊ வந்து மறைஞ்சி இவ்வ விட்டுட்டு பேர் தான். அப்போ வ ர இவ் பிளஸ் அறிந்தான், இவ்வு பிளஸ் ஆ வந்து மறுபடியும் வாவா மாறிடுது. ஸோ அதனால தான் வரவறிந்தான் சொல்லி போடுறாங்க. அந்த வா ர இவ் பிளஸ் அறிந்தான் இந்த ரெண்டும் சேரும் போதுல நம்ம என்ன ரூல் யூஸ் பண்றோம்னா, முற்றும் அற்றும் ஒரோ வழி என்ற விதிப்படி ஊ மறைந்து பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழியின் முதலெழுத்தாகிய உயிர் எழுத்துடன் புணரும். இப்போ குற்றியலுகர புணர்ச்சினா நம்ம வந்து என்ன இது யூஸ் பண்றோம்னா, உயிர் வரை நுக்குரல் மெய்வீட்டோடும் அந்த விதியை யூஸ் பண்றோம். இப்போ முற்றியலுகர புணர்ச்சினா அதே தான் வந்து, ஆனால் விதியை மட்டும் நம்ம மாத்திக்கிறோம். இதுல வந்து முற்றும் அற்றும் ஒரோ வழி அந்த விதிப்படி ஊ மறைஞ்சிருது. ஊ மறையவும் வரவு பிளஸ் அறிந்தான் அப்படின்றவர் தான் இவ்வு பிளஸ் ஆ வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பே என்ற விதிப்படி வரவறிந்தான் என புணர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் ரெண்டுமே சிமிலர் தான், ஆனால் ரூல் மட்டும்தான் வேற. குற்றியலுகர புணர்ச்சினா உயிர்வரி நுக்குரல் மெய்வீட்டோடும் அந்த ரூல் யூஸ் பண்றோம். முற்றியலுகர புணர்ச்சினா முற்றும் மற்றும் ஒரோ வழி அப்படின்ற ரூலை வந்து யூஸ் பண்றோம். கடைசி ஃபைனலா எல்லாத்துக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்ற விதிப்படி 2 லெட்டரும் சேர்ந்து நம்மளுக்கு வரவறிந்தான் அப்படின்ற லெட்டர் வந்து வருது. அதுக்கப்புறம் இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிர் எழுத்துடன் க ச த ப எனும் வல்லின மெய்களை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும்போது அவற்றுக்கிடையே வல்லொற்று மிகுந்து புணரும். க ச த ப இந்த லெட்ரு வரும்போதுல அதுக்கு இணையான வல்லின லெட்ரு வந்து புணரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இயல்பீறுனா என்ன, விதியீறுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். நம்ம எந்த விதமான இதுவும் சேர்க்காம அதுக்கு காச தப அந்த லெட்டர் வந்துச்சுன்னா அதுக்கு இணையான மெய்யெழுத்தை ஆட் பண்ணி அப்படியே சேர்த்து எழுதுறதான் வந்து நம்ம இயல்பீறு அப்படின்னு சொல்றோம். அதான் இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம். பள்ளி பிளஸ் தோழன் ஈக்குவல் டு பள்ளித்தோழன். அந்த தோக்கு இணையான மெய்யெழுத்து வந்து இத்து. ஸோ பள்ளித்தோழன் அப்படின்னு சொல்லி போடுறோம். அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் இல்லை, விதியீறுனா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். விதியீறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிலம் கூட்டல் தலைவர் ஈக்குவல் டு அந்த இம்மு வந்து மறைஞ்சிருது. அந்த லால வந்து இல்லு பிளஸ் ஆன்ற லெட்டர் இருக்கா, அது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு மாறுதுன்னா நிலத்தலைவர் அப்படின்னு சொல்லி இத்துன்ற லெட்டரோட சேர்த்து வருதான். இதை தான் வந்து நம்ம விதியீறு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து திரை பிளஸ் படம் ஈக்குவல் டு திரைப்படம். இதுக்கு வந்து இது வந்து இயல்பீறு தான் சொல்றோம். ஏன் இயல்பீறுன்னு சொல்றோம்னா, திரை கூட்டல் படம் அந்த பாக்கு இணையான மெய்யெழுத்து மட்டும்தான் வருது. அதனால இதை வந்து நம்ம இயல்பீறு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் ரூல் வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தப மிகும் என்னும் விதிப்படி திரைப்படம் என புணர்ந்தது. அந்த பாக்கிணையான மெய்யெழுத்து வந்து இப்பு. ஸோ அதனாலதான் திரைப்படம் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மரக்கலம். இந்த மரக்கலத்தை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா, மரம் கூட்டல் களம். மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும். மவ்வீறு ஒற்றழிந்துனா இம்மு வந்து இல்லாம போய் அந்த இடத்துல வந்து உயிரீறு ஒப்பவும்னா அந்த ராவை வந்து நம்ம எப்படி பிரிப்போம்னா இரு பிளஸ் ஆ அப்படின்னு சொல்லி பிரிப்போம்னா அந்த விதிப்படி மர கூட்டல் களம் என ஆனது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்மை வந்து அந்த லெட்டர்ல இருந்து நீக்கிறதுக்கு மவ்வீறு ஒற்றழிந்து அந்த விதியை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து அது இம்மை வந்து நம்ம நீக்கினதுக்கு அப்புறம் மர பிளஸ் களம் அப்படின்ற வந்துச்சா. இப்ப இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தப மிகும் அந்த விதிப்படி இந்த காக்கு இணையான மெய்யெழுத்து இக்கு. ஸோ மர பிளஸ் களம் ஈக்குவல் டு மரக்களம் என புணர்ந்தது அப்படின்னு சொல்லி
மாத்துறாங்க. மரக்கலம் இதை ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னா மரம் கூட்டல் களம். அந்த இம்மை நீக்கிறதுக்கு நம்ம என்ன ரூலை யூஸ் பண்றோம்னா மவ்வீறு ஒற்றலிந்து உயிரீறு ஒப்பவும் அந்த விதிப்படி மர பிளஸ் களம் அப்படின்ற லெட்டர் வந்துச்சு அப்படின்றவா இது சென்டென்ஸ் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தப மிகும் அந்த விதிப்படி மரக்கலம் என புணர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த விதியை மறுபடியும் எழுதியிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தப மிகும் அப்படின்னு சொல்றதான் அந்த விதி. அதுக்கப்புறம் ஃபைனல் விதி என்னதுன்னா பூப்பெயர் புணர்ச்சி. பூ என்னும் சொல் நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு இச்சி இத்து இப்பு வரும்போது வல்லினமை மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றிற்கு இனமான மெல்லினமை மிகுதலும் உண்டு. எனினும் மெல்லினமை மிகுதலே பெரு வழக்கமாக உள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து பூப்பெயர் புணர்ச்சியில வந்து நிலைமொழியில வந்து பூல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், பூன்ற லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். வருமொழியில வந்து என்னென்ன லெட்டர் இருக்கணும்னா இக்கு அந்த லெட்டரை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா இக்கு இச்சி இத்து இப்பு இந்த 4 லெட்டர்ல ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்கு நம்ம வந்து அதுக்கு இணையான வல்லின லெட்டரை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி மெல்லின மெய்யை யூஸ் பண்ணுவோம். நம்ம மெயினாக எதை வந்து வழக்கமாக வச்சுருக்கோம்னா மெல்லின மெய் யூஸ் பண்ணுறதா தான் வந்து வழக்கமாக வச்சுருக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பூ ப்ளஸ் கொடி ஈக்குவல் டு இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் நிலைமொழி பூவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கொடியில் வந்து இக்கு ப்ளஸ் கொடியை வந்து இக்கு ப்ளஸ் ஓன்னு சொல்லி பிரிப்போம். ஸோ அப்போ அதில் இக்குன்ற லெட்டர் இருக்குது. அதுக்கு இணையான வல்லினமைனா கோக்கு இணையான வல்லினமைனா இக்கு. ஸோ பூக்கொடி. அதுக்கு அந்த இக்குக்கு இணையான மெல்லின லெட்டர் எங்கன்னா இங்கு. ஸோ அதான் பூங்கொடின்னு பக்கத்தில் போட்டிருக்காங்க. இதில் நம்ம மெயினாக எந்த இதை வந்து நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம்னா பூங்கொடி, அதை தான் வந்து நம்ம வழக்கத்தில் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பூ கூட்டல் சோலை ஈக்குவல் டு பூச்சோலை பூஞ்சோலை. பூ ப்ளஸ் தொட்டி ஈக்குவல் டு பூத்தொட்டி பூந்தொட்டி. இன்னொரு ஃபைனல் எக்ஸாம்பிள் பூ கூட்டல் பந்து ஈக்குவல் டு பூப்பந்து பூம்பந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த விதியை வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம மொத்தமா 4 விதி யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன விதின்னு சொல்லி இன்னொரு தடவை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் விதி வந்து ஐ வழி எவ்வும். உடன்படு மெய்ப்புணர்ச்சியில் ஐ இந்த 3 லெட்டரும் வந்து நிலைமொழியை வந்து பிரிக்கும் போதுல இந்த 3 லெட்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம நடுவில் ஒரு மெய்யெழுத்து ஆட் பண்ணுவோம்ல, அந்த மெய்யெழுத்து வந்து ஈயா இருக்கணும், யகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூலு. அடுத்து செகண்ட் ரூல் வந்து குற்றியலுகர புணர்ச்சியில் வந்து நிலைமொழியோட ஈற்று லெட்டரில் வந்து குற்றியல் உகரம் இருக்கணும். அதில் வந்து உகர மெய்யை விட்டுட்டு உகரம் வந்து மறைஞ்சு போகும். அதுக்கு வந்து என்ன ரூல் யூஸ் பண்ணுறோம்னா உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே என்ற விதியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இங்கே வட்டாடினான் அப்படின்னு சொல்லி மாறும். இது வந்து செகண்ட் ரூலு. தேர்ட் ரூல் வந்து முற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகரம் மாதிரி தான் முற்றியல் உகரம். பட் குற்றியல் உகரத்தில் வந்து நம்ம உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதியை யூஸ் பண்ணுவோம். முற்றியல் உகரத்தில் வந்து முற்றும் மற்றும் ஒரோ வழி அந்த விதியை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ரெண்டுமே சிமிலர் தான். அதுக்கப்புறம் ஃபோர்த் விதி என்ன யூஸ் பண்ணுறோம்னா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காச தப மிகும். இதில் வந்து ஒரு லெட்டருக்கு இணையான மெல்லின மெய்யெழுத்து வந்து வரும். அதுதான் வந்து இந்த ரூலு. அடுத்து ஃபிஃப்த் ரூல் வந்து பூப்பெயர் புணர்ச்சி. பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். நிலைமொழியில வந்து பூன்ற லெட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். வருமொழியில இக்கு இச்சி இத்து இப்பு இந்த 4ல் ஏதாவது ஒரு லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு இணையான இனம் மெய்யெழுத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த
புணர்ச்சின்ற டாபிக்ல நம்ம பார்த்த 5 ரூலு. இன்னும் 5 ரூல்ஸ் இருக்கு. அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.